வணக்கம் சார். வணக்கம். தங்கம் விலை போன வாரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ட்ராப் இருந்தது. ஆனா இந்த வாரம் தொடக்கத்துல இருந்தே தங்கம் விலை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஏற்ற இறக்கத்துக்கு என்ன காரணம் சார்? தங்கம் அதிகரிச்சுக்கிட்டே போன அந்த ஒரு நேரத்துல, அ யுஎஸ் உடைய தேர்தல் முடிவு வெளிவந்தது. அதையொட்டி அந்த முடிவுல ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வந்தது. அதனுடைய தொடர்பா அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில அமெரிக்காவுடைய பொருளாதாரத்த நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். உலகத்துல ஏற்பட்டிருக்கிற போர் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதுனால தங்கம் விலை முதல்ல உயர்ந்ததுக்கு உண்டான பல காரணங்கள்ல ஒண்ணு போர் தொடர்ச்சியா அ ரஷ்யா, உக்ரைன் வாரு, இஸ்ரேல், பாலஸ்தீன் வாரு இந்த மாரி அந்த செய்தியொட்டி தான் கோல்டு ரேட் உயர்ந்துகிட்டே வந்துச்சு. திடீர்னு இவரு இப்படி சொன்ன உடனேயுமே, அப்ப நான் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நிப்பாட்டுவேன்னு சொன்னோனையுமே, சட சட சடன்னு கோல்டுலேருந்து ஏன்னா வார் நிப்பாட்டியாச்சுன்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. லாஜிக் இருக்கு. அப்படின்றப்ப இவரு சொன்ன உடனேயுமே கோல்டு ரேட்டு குறைய ஆரம்பிச்சுச்சு. கோல்டு ரேட் குறைய ஆரம்பிக்க உடனே மத்த ட்ரேட்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபினான்ஸு, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி இந்த மாரி எல்லாத்துலயும் போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போன உடனேயுமே பார்த்தீங்கன்னா, கோல்டுடைய ரேட் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. குறைஞ்சிட்டே இருந்த தங்கம் ஒரு நிலை வந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா, திரும்பியும் விலை உயர்றதுக்கு உண்டான காரணம் வர ஆரம்பிச்சு. கடந்த 2, 3 தினங்களா கிராம் ஒண்ணுக்கு ரூ. 40 ரூ. 50 ஒரு நாளைக்கு. அதாவது சவரன் ஒண்ணுக்கு ரூ. 300லேருந்து ரூ. 400 ரூ. 500ன்ற லெவலுக்கு உயர்ந்துகிட்டே இப்போ இருக்கு. இது எதனால இப்போ உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் தங்கத்தினுடைய தேவைகள் டிமாண்ட் வர வர ஆட்டோமேட்டிக்கா கோல்டுடைய ரேட் உயர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இது சர்வதேச அளவுல சர்வதேச சந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா டாலர் அந்த டாலருடைய ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரூ. 83 ரூ. 83 50 காசு இருந்தது இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் வலுப்பெற்று ரூ. 84.40 நாம இந்திய ரூபாய் குடுத்தா தான் ஒரு டாலர் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கோல்டுடைய ரேட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்போ ஒரு சவரன் 80,000 தொடர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு தங்கம் விலை இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அந்த நிலைமை தான் இப்பவும் இருக்கா? இல்ல தங்கம் விலை வரும் காலத்துல இன்னுமே குறைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல. நம்ம பேசியிருந்ததுல நான் என்னுடைய பதிவுல ஒரு சவரன் ரூ. 60,000 இந்த வருஷத்துக்குள்ள ஏறும்னு தான் சொல்லியிருக்கிறேனே தவிர, 80,000 வரும்னு நான் சொல்லல. அத நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. 60,000 வரும்னோம். 60,000ன்றது ஆல்ரெடியே ரீச் ஆயிடுச்சு. அதுல கூட சொல்லியிருப்போம். வர ஸ்பீட்ல முதலே ஆயிடுது. 59,000 சில்லற வந்துட்டு தான் அப்புறம் டவுன்ஃபால் ஆச்சு. மேபி இது 60,000 தொடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் இந்த தங்கம் விலையில ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் 4 வருஷத்துக்கு இருக்க போறாரு. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் தங்கத்துல இருந்துட்டே தான் இருக்குமா? இல்ல திரும்பவும் தங்கம் விலை பெரிய அளவுல உயருமா சார்? இல்ல, இல்ல. கண்டிப்பா இந்த ஃப்ளக்சுவேஷன்றது இருக்க தான் செய்யும். அவருடைய பதவியேற்பு ஜனவரி 20ஆம் தேதி. அத அதையொட்டி கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றங்கள் கூட வரும். இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் லாங் டெர்ம்ல பார்த்தோம்னா, கண்டிப்பா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் படிப்படியா உயர்ந்துட்டே தான் போகும். தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே இந்த டயத்துல நான் வாங்கலாமா? இல்ல இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது தான். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வாங்கலாமா சார்? தாராளமா வாங்கலாம். ஏன்னா, ஏற்கனவே உச்சத்த தொட்டுச்சு. அதாவது ரூ. 59,800 வரைக்கும் வந்துச்சு ஒரு சவரன். இன்னைக்கு 57,000 தான் இருக்கு. அத கம்பேர் பண்ணி பார்த்தா ரூ. 2,000 இன்னும் கூட ரூ. 2,500 ஒரு சவரனுக்கு கம்மியா தான் இருக்கு. அதனால இன்னும் இறங்குமான்னு சொல்லி நம்ம கோட்ட விடுறத விட, இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்த பயன்படுத்தி தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. 10 வருஷம் பணம்னா நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க. சப்போஸ் 1 வருஷம் 2 வருஷம் தான் வச்சிருக்கணும்னா தயவு செஞ்சு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வராதீங்க. நீங்க ரூ. 1 20% ரிட்டர்ன்ஸ் 20 வருஷத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரூ. 40 கிடைக்கும். அதே ரூ. 1 15 வருஷம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூ. 20 தான் வரும். அதே ரூ. அதே 20% ரிட்டர்ன்ஸ் 10 வருஷம் தான் வச்சிருந்தீங்கன்னா ரூ. 7 தான் கிடைக்கும். அதே ரூ. 20% 5 வருஷம் தான் வச்சிருந்தீங்கன்னா ரூ. 3 இல்ல 3 4 தான் வரும். நீங்க ஈவன் பிபிஎஃப் 7.1% நீங்க பிபிஎஃப் நீங்க 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க 11 வருஷம் பிபிஎஃப் போட்டுட்டே வந்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா போட்டுட்டே வந்தீங்கன்னா 12வது வருஷத்துலேருந்து அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா வரும். அகெயின் டைம் வேல்யூ ஆஃப் மணி. முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்ஐசிங்கிறது
ஒரு காப்பீடு. காப்பீடு என்றைக்கும் முதலீடு ஆகாது. இன்சூரன்ஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். இன்சூரன்ஸை நம்ம முதலீடாக பார்க்கவே கூடாது. கடைசி 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் யாரும் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி யாரும் பணக்காரனானது. அந்த மாதிரி உங்களுக்கு பயம் என்றைக்கும் தேவை கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்கள் பணத்தை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சரியாக வச்சுக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் வரும். கடைசி 20 வருஷத்தில் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் வராதிங்க. காம்பவுண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ ₹1 மாதம் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு ₹12 முதலீடு பண்ணியிருப்பீங்க. 100 வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? நீங்கள் போட்ட முதலீடு ₹1200. 101வது வருஷத்தில் உங்களுடைய நீங்கள் போட்ட 1200 என்னவா இருக்கும்? மாதம் ₹1 தான் போடுறீங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் மோர் தென் ஒன். மேபி 2 lakhs ஐ வில் டேக். 3 lakhs 3 lakhs 24 கோடி இருக்கு. 24 crores to be. ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு ஈடி தமிழ். தேங்க்யூ ஈடி தமிழ். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஈடி தமிழ் சேனலுக்கு நீங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரேஞ்ச் பண்ண கொடுத்த ஈடி தமிழ் தாளுக்கு தேங்க்ஸ். இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க. மாதம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.